சின்னம்மா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. சொல்லுங்க சின்னம்மா, என்ன பேசணும்? அம்மாவை பத்தி தான் சின்ன தம்பி. அம்மாவை பத்தியா? அம்மாவை பத்தி என்ன சின்னம்மா? சின்ன தம்பி, அம்மாவை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கல்ல? அப்படி ஃபீல் பண்ணவருக்கு இப்படி மட்டும்தான் சந்தேகம் வந்துச்சான்னு கேக்குறேன். அதீங்க சின்ன தம்பி, உங்க அம்மாவை நீங்க பார்க்கலாம். எப்போ? எப்போ சின்னம்மா? சொல்லுங்க சின்னம்மா, என் அம்மு யாரு? நான் தான். சின்ன தம்பி, ஐயோ சின்ன தம்பி, ஐயோ சின்ன தம்பி, யாராவது பக்கத்துல வந்தீங்க குத்திடுவேன். அட பாவி, ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ சின்ன தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் கோயிலுக்கு வந்து மனசோர சாப்பிடுறேன். என் தாலியை காப்பாத்தி கொடுப்பா. நீங்க தானே பேஷண்ட், சின்ன தம்பியோட அட்டெண்டர்? ஆமா, சொல்லுங்க. பேஷண்ட்க்கு இமிடியேட்டா ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜரியா? ஐயோ, மைனர் சர்ஜரி தான் மேடம். டாக்டர்ஸ் டீடைல்ஸை சொல்லுவாங்க. ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்க உடனடியா 50,000 ரூபாய் பே பண்ணணும். 50,000? ஆமா மேடம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கட்டிடுங்க. ஃபார்ம்ல ஒரு சைன் போடுங்க மேடம். நீங்க அவருக்கு ரிலேட்டிவ் தானே மேடம்? பிளட் ரிலேட்டிவ்ஸ். பேஷண்ட்க்கு என்ன வேணும் மேடம்? நான் அவரோட வைஃப், சின்ன தம்பியோட வைஃப் தான். உண்மைதானே மேடம் சொல்றீங்க? பிரச்சனை ஏறக்கூடாதுல்ல? உள்ள படுத்திருக்காருல சின்ன தம்பி, அவரு கட்டினதா இது பாருங்க. சாரி போடுங்க. டிலே பண்ணாம அமௌண்ட்டை கட்டிடுங்க மேடம். சரி சரிங்க மேடம். பவானி தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சா அத்தை அவனை இதுக்கு மேல உசுரோடவே விட்டு வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவனை கொன்னுடுவாங்க. அப்புறம் அத்தைக்கு தான் பிரச்சனை ஆகும். மாமா, அக்கா. ஏய் துளசி, என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ அழற? அக்கா, சின்ன தம்பி அந்த பவானி 50,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க அக்கா. அத்தை கிட்ட சொன்னா உடனடியா பணத்தை அனுப்பிடுவாங்க. ஆனா பவானி தான் இத பண்ணான்னு தெரிஞ்சா அவங்க அவனை சும்மா விட மாட்டாங்க அக்கா. இதனால அத்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. வேற என்ன காரணம் சொன்னாலும் அங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம உங்களுக்கு கால் பண்ண. உங்ககிட்ட பணம் இருக்குமாக்கா? நான் ஊருக்கு வந்ததும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன்க்கா. அதெல்லாம் இப்ப பேச வேணாம். நீ பதட்டப்படாம இரு. என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் அங்கதான் லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்காரு. நான் அவர் மூலமா பணத்தை அனுப்புறேன். நீ அவர்கிட்ட வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் இருக்கட்டும் துளசி. சின்ன தம்பிய பத்திரமா பாத்துக்கோ. சரிக்கா. இருக்கு குடுக்க சொன்னாங்க. ரொம்ப நன்றிண்ணே. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கார்ல? பயப்பட வேண்டான்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. உடனே சர்ஜரி பண்ணனும்னு பணம் கட்ட சொல்லிருக்காங்க. சத்யா மேடம் உங்க சிச்சுவேஷன் என்கிட்ட சொன்னாங்க. பயப்படாதீங்க, நாங்க உங்களோட இருக்கோம். தைரியமா இருங்க. இப்ப நான் கால் பண்ணல, அதான் என் நம்பர். அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ வந்தாலும் கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரிம்மா, நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். பணத்தை உடனே கட்டுங்க. சீக்கிரம் போங்க. சரிண்ணே. நான் வரேம்மா. சரிண்ணே, வாங்க. என்ன நீ போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்டேன். நீ பதிலே சொல்லல. இல்ல அத்தை, இன்னும் முடியல. திரும்ப நாளைக்கு காலையில வர சொல்லிருக்காங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. இதுல என்ன இருக்கு துளசி? நம்ம ஊரு காலேஜ்லயே நீதான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. தான் கிளம்பி வந்தோம். ஆனா முடியறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அத்தை. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு துளசி? போன இடத்துல முன்ன பின்ன ஆகதான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்லு, இன்னும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேரா வாங்கி தரணும். நீ சென்னை வரைக்கும் போனது எங்களுக்கு ரொம்ப பெருமைதான். அதனால அங்கேயே இருந்து நல்ல மத்தத நாளைக்கு பேசிக்கலாம்.
சரிங்க அத்தை. அந்த சின்ன தம்பி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரலையே. இருந்தா போனை கொடுக்கறியா? தம்பி ஒரு சின்ன வேலையா வெளிய போயிருக்காரு அத்தை. என்னது, சின்ன வேலையா வெளியே போயிருக்கானா? உன்னை பாத்துக்கிறதுக்கு அவனை அனுப்பி வச்சா நீதான் அங்க அவனை பாத்துக்கிட்டு இருக்க போல. சரி சரி விடு, ஊருக்கு வரட்டும். அவனை நல்லபடியா நீ இந்த காலேஜ்ல பிரமாதமான ஸ்டூடெண்ட்னு பேர் எடுத்துட்டு வரணும். சரியா? கண்டிப்பா அத்தை. ம். தம்பி, நீங்க இப்படி கிடக்குறத என்னால பார்க்கவே முடியல சின்ன தம்பி. நான் தான் உங்க அம்மா சின்ன தம்பி. அம்மா முன்னாடி வச்சு உங்களை ஒருத்தன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே. நான் தான் உங்க அம்மா. எனக்கு எல்லாமே நீங்க தானே உங்ககிட்ட சொல்ல முடிவு பண்ணி தைரியத்தை வர வச்சுட்டு சொல்ல வந்தப்போ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. தெய்வம் ஏன் இப்படி சோதிக்குதுன்னே தெரியல.